கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வெளிச்சத்தில் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு அநேகர் துன்பத்துக்கு மத்தியில் கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். நீங்கள் வேதனையோடு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதனால் தேவனால் எல்லாமே கூடும். அதனால் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை நம்பி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவர் முடிச்சு வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்காரு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தாவே, ஹல்லேலூயா. அவர்கள் அநேக துக்கங்களுக்கு மத்தியில் கண்ணீரோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருடைய துன்பத்தை எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றி போடுங்க. உபத்திரவத்தை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சந்திங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே வேதத்தில் கர்த்தாவே. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே அவருடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி போட்டு ஒரு நல்ல நிம்மதி, சமாதானம், சந்தோஷத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.